ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒய்ஆர் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து டோர் ஆஃப் ஹெவன். இந்த பிளேஸ் வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குனாக்கா மூணார்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஆஃப் ரோடிங் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரா மாதிரி இருக்கும். ரோடு வந்து கொஞ்சம் மோசம்தான். மழை டைமில் போனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அங்கே ஏறி போகிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டாங்க. காரில் போகிறதோ பைக்கில் போகிறதோ வந்து கஷ்டப்பட்டாங்க. ரோடு கொஞ்சம் மோசம்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பிளேஸ் வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேசஸ்னே சொல்வேன். ஏன்னா இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து மற்ற இடத்துல கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திரும்புகிற இடம் எல்லாமே அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து ஃபுல் ஸ்லோப்புமே தெரிஞ்சு இந்த கேப் ரோடில் உள்ள வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கேருந்து தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஏரியா. எங்கே கேமரா ஆங்கிள் வச்சாலுமே அங்கே வந்து ஃப்ரேம் நல்லா இருக்குது. நம்ம இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் இல்லை, எங்கே வச்சாலுமே இந்த இடத்துல வந்து அழகாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இது மஸ்ட் விசிட் பிளேஸு. நம்ம ஒரு கப்புள் ஷூட் எடுக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று எடுக்கிறோன்னாக்கா இந்த இடத்துல நல்ல ஒரு பிளேஸு ஷூட். இந்த பிளேஸ் போகிறதுக்கு ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் டோர் ஆஃப் ஹெவன்னு டைப் பண்ணாலே போதும். அந்த இடம் வந்து கூகுளில் மார்க் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்த வந்து ரீச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு போன பிளேஸ் வந்து கேப் ரோட். இந்த கேப் ரோட்லேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய பிளேசஸ் வந்து மஸ்ட் விசிட் பிளேசஸ் தான். இங்கே வந்து 2 விதமாக ரீச் ஆகலாம். நம்ம ஓன் வெஹிக்கிளும் ரீச் ஆகலாம். அது இல்லாமல் எஸ்சிடிசி வந்து பஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 400 per person சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதில் போனாக்கா இன்னும் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரப்போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பிளேஸ் போகிறதுக்கு நம்ம வந்து இந்த டோலை வந்து தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வரும்போது கூட இந்த இடத்த பார்த்துட்டு கூட நீங்கள் மூணார் உள்ளே வரலாம். இல்லைனாக்கா நீங்கள் உங்களுக்கு டபுள் டைம் சார்ஜ் ஆகிடும். காரில் வந்தீங்களாலோ இல்லை அதர் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கனாலோ. பைக்குக்கு வந்து ஃப்ரீ தான் இந்த இடத்துல. போகிற வழியிலேயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இட்லி ஹில்ஸ் அல்லது இட்லி வியூ பாயிண்ட்னு சொல்கிற இந்த பிளேஸ் வந்து இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சுனாக்கா அந்த மலை குன்றுகள்லாம் வந்து இட்லி ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து இட்லி வியூ பாயிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. பார்க்கவும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். நாங்கள் மூணாரில் ஓரளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நாங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பஸ் ஏறிட்டோம். சென்னைக்கு வந்து டைரக்ட் பஸ் இருக்குது. 5 o'clock எடுக்கிறாங்க மூணார்லேருந்து. அதே மாதிரி அங்கே வந்து நைட்டு வந்து ஒரு 6:30க்கு எடுக்கிறாங்க. மார்னிங் வந்து 9 o'clock வந்து மூணாருக்கு ரீச் ஆகுது. ஸோ ஒரு பஸ் அப்பு ஒரு பஸ் டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னையிலேருந்து டைரெக்டாகவே மூணாருக்கு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் தேனி வந்துட்டிங்கனாக்கா தேனியிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து மூணாருக்கு அவைலபிளாக இருக்குது. சீசன் டைமில் ரூம்ஸ்லாம் புக் பண்ணிகிட்டே வாங்க முன்னாடியே. ஏன்னா ரூம்ஸ் வந்து மெயின் ஏரியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப் ஆகிடும். அதே மாதிரி எஸ்சிடிசியில் போகணுன்னாலும் நீங்கள் வந்து முன்னாடியே ஆன்லைனில் கேஎஸ்ஆர்டிசி ஆப்பில் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க.